வியானா வச்சு வெளுத்து வாங்கி விட்டுருச்சிங்க. கிறிஸ்டபர் மூஞ்சை வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ பேசுறியா? நடித்து 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 நடிப்பை காட்டி சென்டிமெண்ட்டை காட்டி அழுது அழுது ஏமாற்றி மக்களை ஏமாற்றி விஜய் சேதுபதி ஏமாற்றி எல்லாரையும் ஏமாற்றி பாரு கமருதின்னு வெளியே அனுப்பிவிட்ட. கேம் ஆடுறவங்களெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நீ பாட்டுக்கு குத்துக்கள் மாதிரி இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிய. நீ நாடகக்காரி, அப்படி வேஷக்காரி, ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. இந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லை. அவர் சொல்கிறாரு வினோத், வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லாமலாம் கிடையாது, எல்லாம் இருக்குது, தெரிஞ்சே நடிக்குதுங்கிற. எனக்கு தெரியாது நினைக்கிறியா? எவன் நடிக்கிறான், எவன் போய் சொல்கிறான்னு. இதெல்லாம் சொன்னால் தப்பாயிருமே. சரி, இந்த மாதிரி பெரிய அளவில் இன்சிடென்ட் நடந்திருக்கேன்னு தான் சொல்லாமல் இருக்கேன் வியானா. மற்றபடி கிறிஸ்டபர் மூஞ்சை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க. சாண்ட்ராவை முழுமையாக தோலுரித்து எக்ஸ்போஸ் பண்ணிய வியானா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நீ வேறு லெவலுங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது வியானா வெளிலேருந்து கெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் கடைசியாக வந்து இந்த ஃபைனல் வீக் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இவங்க போய் மெழுக்காக உட்காந்துக்குது. சாண்ட்ரா நடிச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு வேலையும் பார்க்கறதுக்கு வக்கு இல்லை, போட்டு முடிச்சிருச்சு வியானா. என்ன வேலை பார்க்க சொல்லுதுங்க? நான் கெஸ்ட்டு, நான் கண்டஸ்டண்ட்டே கிடையாதுடா, இந்த நீங்கள் தான் கேமில் இருக்கீங்க, இன்னமும் காசு வாங்குறதுக்கு போட்டியில் இருக்கீங்க, நான் முடிஞ்சு போச்சுண்ணா, என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. திரும்ப செலிப்ரேஷன் ஒரு டாஸ்க்கை கொடுத்து பிக் பாஸ் உள்ளே அனுப்பியிருக்காங்க, ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ன போய் வேலை செய்கிறேன். சரி, எல்லோரும் பாத்திரம் கழுவாங்களே அப்படின்ட்டு, சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம் தான் நான் சொன்னது, எல்லாருமே சொன்னது. பாத்திரத்துக்கு கேட்டால் நீ போய் பாத்திரம் கழுவு அப்படிங்கிறா அப்படின்னு கடுப்பாயிருச்சு வியானா. நீ போய் பாத்திரம் கழுவுனா என்ன அர்த்தம்? வேலை பார்க்க துப்பு இல்லை, ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது, நாடகத்தை போட்டு எல்லோரையும் வெளியே அனுப்புவேன். ஈவில்னஸோட உச்சம் தான் நீனும் உன் புருஷனும். உடனே அடுத்து இங்கே பாரு, அவன் பிரச்சனை தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது. என்ன பிரச்சனை வந்தால் அவன் பெரிய அவனே வெளியே உட்காந்துக்கிட்டு பேப்பர் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வெத்து தான் எல்லாமே உட்காந்துக்கிட்டு வெத்துவாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான். சும்மா உட்காந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளில போய் பாரு, ஒன்றும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சுங்க வியானா. ஏன் கிறிஸ்டபர்னு சொல்கிறேன்னு கேட்குது திவ்யா கேட்குது. ஆமாம், இந்த ராட்சசன் கிறிஸ்டபர் அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க கதையை அப்படின்னு சொல்லிடுச்சு வியானா. ஓப்பன் பண்ணிடுச்சு. அண்ணா உங்களுக்கு ஒன்று புரியுதானே, உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே, வெளில பாருங்கண்ணே இன்னும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருச்சு. இப்போ உள்ளே நடக்கிற ஸ்டோரி வேறு, வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு. திவ்யாவுக்கு முறிஞ்சிருச்சு. ஆகா, சாண்ட்ரா போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பார்வோட ஃபேன்ஸு, கமரு ஃபேன்ஸு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதிக்கு அடி விழுவுது, பிரஜைன் குடும்பத்துக்கு அடி விழுவுது, எல்லாருக்கும் அடி விழுவுதுன்னு. அந்த குழந்தைங்க தான் பரிதாபம். ரெண்டும் நல்லா தங்கமான குழந்தைங்க, சாண்ட்ராவோட குழந்தைங்க. ஆனால் இதுங்க ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள். புருஷனுக்கு பொண்டாட்டி சளைச்சதில்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் சளைச்சதில்லை. வெளில உட்காந்துக்கிட்டு கேஸ் போட்டுருவேன், அது போட்டுருவேன், இது போட்டுருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் உட்காந்துக்கிட்டு. என்ன ஒன்றெல்லாம் முடிச்சு விட்ருவாங்கடா, என்னடா போட போகிற? வினோத்துக்கெல்லாம் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது, பாருக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது, உனக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. விஜய் டிவி உலக உத்தமன் சபரி அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுங்களுக்கும் இவங்க சேவாய் வந்தால் டைட்டில் வின்னர் ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா. டேய் நீலாம் யாரா நீ? சபரி யாருமா நீ? அப்புறம் எல்லாருமே சபரியோட ஜென்யூன், அதாவது அந்த கார்லேருந்து இறங்கினதை பற்றி தான் அரோரா, சாண்ட்ரா சொன்னிச்சு. ஒரு வினோத்துமே சொன்னார் அவர் நல்லவன் தான், விக்ரம் சொன்னார் நல்லவன்னு. ஸோ எல்லாருமே ஸோ சபரியவும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் சேவ் பண்ணுறாங்க. வினோத் ஒரு ஆளை மட்டும் சேவ் பண்ணிட்டு போயிட்டார், சபரியை மட்டும் சேவ் பண்ணிட்டு போயிட்டார், சாண்ட்ரா பண்ணலை. பிளான் பண்ணது எப்படின்னா, சாண்ட்ராவை சேவ் பண்ண வச்சலான்னு பார்த்துருக்காங்க. மெஜாரிட்டி ஓட்ஸ் சபரிக்கு போயிடுச்சு. கடைசியில் வெளில வந்தோன்னா ப்ராங்க் பண்ணிட்டார். ஒரு ப்ராங்கு, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்ட்டார். கடைசியில் அட பாவிகளான்ட்டு எல்லோரும் வெளில போய் சொல்லக்கூடாதுன்னு அழுதுகிட்டே வர்றாங்க மிளகாவை சாப்பிட்டுட்டு. இதெல்லாம் வாந்தியே எடுத்துக்கிட்டு இருக்கு அரோரா. ஏன்னா பெரிய ஃபிசிக்கலில் நான் பெரிய ஸ்ட்ராங்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதுவே ஒரு டம்மி தான், எல்லாம் வச்சுருக்காங்க. வினோத் தான் சொல்கிறாரு, அரோரா சாண்ட்ராலாம் நம்மளை கலாய்க்கிற நிலமை வந்துருச்சு பார்த்தியா, பாரு கமருதீனெலாம் அனுப்பிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் வியானா என்ட்ரி ஓப்பன் பண்ணி இப்போ சாங்கை போட்டால் ஷாக் ஆகிட்டான் விக்ரமும் சபரி ஷாக் ஆகிறாங்க. மற்றெல்லாம் ஷாக்கு கிடையாது. அவன் உள்ளே டாஸ்காக, அதாவது என்னென்னா எல்லோரும் உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி 2 பேர் வெளியே வந்துடணும்.
இல்லைன்னா நானே போகிறதுக்கு முதல் நாள் அந்த நைட்டு வந்து நாங்கள் உங்கள் 2 பேரில் நான் சூஸ் பண்ணி அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு ஒரு டாஸ்க். இது எல்லாருக்குமே தெரியும் டம்மி டாஸ்க்குன்னு. ஆனால் இதோட கருத்துக்களை சொல்ல வர்றது தானே கேம் வந்து பிக் பாஸ் சொல்லி கொடுத்து அனுப்புறது. வந்தோடனே அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விக்ரமை போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. நீங்கள் வந்து யாரை வந்து எப்படி பிரிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே பேசாதம்மா. நான் வந்து என்னமோ வந்து இந்த கேம் இங்கே ஆட விரும்பல. ஐ எம் டன் வித் த கேம். நான் கிளம்புறேன். என்னால் முடியல. நானே தெரிஞ்சே ஹர்ட் பண்ணியிருக்கேன் திவ்யாவை. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன்னு அப்படியே வாயடைக்க பார்க்குறேன். வேணா போட்டு பொலன்னு பொழந்துட்டா. உங்களோட போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு திவ்யா. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங். நீங்கள் உண்மையிலே வந்து நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபேக்கு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சபரி. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்கு தான் சபரி. நீங்கள் வந்து நல்லா ஜென்யூனாக தான் இருக்கீங்க. ஆனால் வந்து மிக்சர் சாப்பிட்டே இங்கே வந்துட்டீங்க போல் ஃபைனல்ஸுன்னு போட்டு பொழந்துட்டாங்கன்றான். அப்புறம் வந்து வினோத் நீங்கள் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் தான் கரெக்டாக இருக்கீங்க. ஆனால் யார்ட்டையும் நீங்கள் இதுவரையும் சாரி சொன்னதே இல்லை. அதை நான் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும். உடனே சேண்ட்ரா வந்து நீங்கள் எல்லாம் ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. வெளில உங்களுக்கு தெரியும் எனக்கு. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஆள் வந்து இங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு நடிப்பு அரைக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இது கேவலமாக இருக்குன்னு சூசகமாக வந்து இது வேண்டாம் எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சூசகமாக சொல்லிடுச்சு. இப்படி போட்டு பொழந்துட்டு விக்ரமை விடவே இல்லை. விக்ரமை தான் அடின்னு அடிக்குது. நான் எடி பேய் எடி விக்ரமுக்கு. அரோரா சொல்லிச்சு நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 நாள் நல்லா இல்லாமல் இருந்த. இப்போ வந்து ஒரு நல்லா கேம் ஆடுற நல்லா தான் பண்ணுற. நீ எங்கே கேம் ஆடுது ஏண்டா பாரூக் அமருதீன் திவாகர் பிரவீன்ராஜை விடவா கேம் ஆடுது. இது ஆதிரி அளவு கூட கேம் ஆடல. ஆதிரி என்னென்னா அந்த லவ்வில் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டுங்க ஆதிரி. கேவலம் இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க வக்கரம்னு. அவரை போட்டு புழங்குது எல்லாத்தையும் சொல்லுது. இங்கே பாரு நீ வந்து வக்கரம் விற்கிறன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது உனக்கு தான் சூட் ஆகும். முதலை கண்ணீர்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதுவும் உனக்கு தான் சூட்டாக இருக்கும். நீ இது வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது. கிரிட்டிசிசத்தோட சீயை கூட உன்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போவுமே என்ன சொல்கிறான்னா அவன் நான் எந்த தப்புமே பண்ணலங்கிறாங்க. போய் உட்காந்துக்கிட்டு வெளில போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஜென்யூனாக தான் இருக்கேன். சத்தியமாக நான் பண்ணலையா. சத்தியமாக நான் தப்பு பண்ணலையா நடிக்கிறான். எனக்கு அழுது எப்படிங்க ஓட்ட முடியும். நீ அழுகுறதுனாலையோ அழுது நடிக்கிறதுனாலையோ உன்னால் வந்து எதையும் சாய்ச்சிட முடியாது. எதுவும் மாறிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. ஏன்னா வேறு லெவல் மணி. அப்புறம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு திவ்யாட்ட. அவர் அக்செப்டே பண்ணி விட்ரு. இப்போ கூட பாருங்கள் நான் என்னை பேசவே விட மாட்டார். அழுது அப்படியே பேச விடாமல் எஸ்கேப் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிச்சு. கரெக்டாக சொல்லிட்டோமா அப்படின்ட்டு யார்கிட்ட திவ்யாட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. திவ்யாவே அக்செப்டன்ஸ் கிடையாது அதுக்கே. அதுக்கிட்ட போய் உட்காந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் கேவலமாக இருக்குது. மற்றபடி வந்து வியானா வந்து பொலன்னு பொழந்துருச்சு. நடித்து 2 பேரை 3 பேரை வெளியே அனுப்பிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி வினோத்திலையும் சொல்லிடுச்சு. வினோத் அண்ணன் இவன் வந்து கேமர்னேவ அக்கா இல்லைவ கொக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆகா வெளியில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி போனது வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேறு ஓவராக பார்வை திட்டியிருக்கோம். கம்முனுதனையும் திட்டியிருக்கோம். தப்பாக சொல்லி கொடுத்துருக்கோமே. ஐயோ நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்களேன்னு நினச்சிட்டாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டாங்க. அப்புறம் டாஸ்க்கு வந்துடுச்சுங்க. பணப்பொட்டி 2.0. ஸோ ஒரு பொட்டி வச்சிட்றாங்க. பெரிய பொட்டி வச்சிட்றாங்க. இந்த வாட்டி பொட்டியில் பணம்லாம் கிடையாது. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு காரை கொண்டு வந்து வெளியில் நிறுத்திடுறாங்க. அந்த கார் மேலே வந்து பணத்தெல்லாம் தூவி விட்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே கார் இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்து பணம் வச்சிட்றாங்க. ஒரு 6 ரவுண்டை போட்டு என்ன பண்ணால் பணத்தை நம்ம சேர்க்கணுமா. பணத்தை சேர்த்து கடைசியாக வந்து அவர் ஒரு தடவை சொல்லுவாராம். யாரை பணம் பொட்டி எடுக்கிறீங்கன்னு கேட்பாராம். அப்போ என்ன பண்ணணுமா டக்குன்னு யார் அதை எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பணப்பொட்டியை சொந்தமாக்கிட்டு வெளியே போயிடலாம். அதோடு அவங்க அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னோடனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அடின்னு அடித்தோன்னே இவன் நினைக்கிறான் விக்ரம் நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ரவுண்டு வைக்கிறாங்க. முதல் ரவுண்டில் 2 பேர் ஒரு ஆள் போகணும். அதில் வந்து இவர் போகிறாரு. யார் கானாவினத்து போகிறாரு. போயிட்டு பணப்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. பணம் எடுத்துகிட்டு வர்றது 95,000 என்ன எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2வது ரவுண்டு 2. லாஸ்ட்டு ரவுண்டு சஸ்பென்ஸ்னு சொன்னார். ஸோ மொத்தமாக இந்த ஹோல் டேயில் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்தது வியானா போக முடியாது. இவங்க மட்டும் தான் போக முடியும் 6 பேரும். வியானா போக முடியாது. எடுத்துகிட்டு வந்தாங்க. மொத்தமாக வந்து இன்றைக்கி மட்டும் அவங்க எடுத்த காசு பார்த்திங்கன்னா 1,95,000 எடுத்துருக்காங்க. மொத்தம் 3 லட்சம் இருந்துச்சு. எங்கே பேலன்ஸ் காசெல்லாம் காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சொல்கிறார் ஏன்டா தண்டங்களா கீழே பார்த்தீங்களா கார் மேலே பார்த்தீங்களாடா அப்படின்னோடனே மேலே போய் பார்த்தா மேலே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருக்குது காசு. கிட்டத்தட்ட 1,05,000 மேலே போட்டு வச்சுருக்காங்க. அப்படி ஆகா போச்சு அப்படின்ட்டாங்க. அடுத்து நாளைக்கு எதுவும் டாஸ்க் வைப்பாரான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு 1,95,000 இருக்குது. அந்த பொட்டிகளை வச்சு மூடிட்டாங்க. ஸோ பணப்பட்டி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு.
யார் எடுக்க போகிறாரு? அரோரா எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா பிரஜைன் வந்தால் சாண்ட்ராட்ட சொல்லி சாண்ட்ரா எடுக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு செய்கை காட்டி பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து நாளைக்கு வந்து வாட்டர்மெலன் வர்றாரு, பிரவீன் காந்தி வர்றாங்க, அப்புறம் வந்து பிரவீன் ராஜ் வர்றான். ஸோ ஆட்டம் எப்படி மாறுதுன்னு தெரில. வினோத்தை கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சாண்ட்ரா போட்டு அடிக்கலாம், கண்டஸ்டன்ஸை போட்டு அடி, வெளிலேருந்து வரவங்களாம் அடிக்காத. வியனா ஓப்பனாக சொல்லிருச்சு, நீ தான் கேமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு வினோத்திட்ட. வினோத் எல்லாரும் பாராட்ட ஆரம்பித்தோடனே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு. ஸோ நமக்கு நல்ல பேர் வெளில இருக்குது. திவ்யாவும் நினச்சிச்சு நமக்கும் ஓரளவு நல்ல பேர் இருக்குது. அரோரா நினைக்குது நமக்கு நல்ல பேர் இல்லை, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அவங்க டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ வினோத்தை அடிக்க பார்க்குறாங்க. அரோரா கேம் இன்டெலிஜென்ஸாக ஒரு கேம் ஆடி வினோத்தை அடிக்க பார்க்குது. இவனும் தான் விக்ரமும் அடிக்க பார்க்குறான். ஸோ யார் என்ன அடித்தாலும் வினோத் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்து இந்த கேம் ஆடினார்னா வின்னிங் பண்ணலாம். கங்கனை கட்டி துரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியிலேருந்து, பிரஜைன்லேருந்து, விஜய் டிவிலேருந்து, மாமா டிவிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வினோத்தை காலி பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உஷார். சாண்ட்ராவை போட்டு பொழக்க போகிறாரு, காமெடி பண்ண போகிறாரு, கலாய்ச்சி தள்ள போகிறாரு வினோத். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. லாபகமாக 3 பேரை வெளில அனுப்பிவிட்டேன். பார்க்குறேன் நீ என்கிட்ட வருவேன் இந்த வாரத்தில். வரட்டும், புருஷன் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.